J.K. Rowling's Harry Potter and the Philosopher's Stone Chapter 17 The Man with Two Faces. ஏதோ தங்கம் போல பளபளப்பா அவனுக்கு மேல மின்னுச்சு. ஸ்னிட்சா அது அவன் கையில பிடிக்க முயற்சி பண்ணினான். ஆனா மேல தூக்க முடியாத அளவுக்கு கை கனமா இருந்துச்சு. அவன் கண்ணை இமைச்சு பார்த்தான். அது ஸ்னிட்ச் இல்லவே இல்ல. என்ன ஒரு வினோதம், அது ஒரு ஜோடி மூக்கு கண்ணாடி. அவன் மறுபடியும் கண்ணை இமைச்சு பார்த்தான். புன்னகை பூத்த முகத்தோட ஆல்பஸ் டம்பிள்டோரோட முகம் அவனுக்கு மேல மிதக்கிற மாதிரி இருந்தது. குட் ஆஃப்டர்நூன் ஹாரி அப்படின்னாரு டம்பிள்டோர். அவன் அவர் முகத்தை உத்து பார்த்துக்கிட்டே இருந்தான். அப்புறம் தான் அவனுக்கு ஞாபகம் வந்தது. சார், அந்த கல்லு குவிரில் தான் அது. அவனுக்கு அந்த கல்லு கிடைச்சிருச்சு சார், சீக்கிரமா. சரி சரி சரிப்பா, நீ அமைதியா இரு. நீ கொஞ்சம் கால நேரத்துல பின்தங்கிட்ட. குவிரில் கிட்ட எந்த கல்லும் இல்ல அப்படின்னு டம்பிள்டோர் சொன்னதை கேட்டு, வேற யாரு சார்? நான் ஹாரி ப்ளீஸ் ரிலாக்ஸ், இல்லனா மேடம் ப்ராம்ஃபி என்னை இங்க இருந்து துரத்திடுவாங்க. ஹாரி பதட்டமா ஒரு தடவை எச்சு விழுங்கிட்டு சுத்தி முத்தி பார்த்தான். அவன் ஹாஸ்பிட்டல் விங்ல இருக்காங்கிறத உணர்ந்தான். வெள்ளை கோடு போட்ட ஷீட்ஸ் கவர் பண்ண பெட்ல படுத்திருந்தான். அவனுக்கு பக்கத்துல இருந்த டேபிள்ல மலைமலையா பாதி ஸ்வீட் ஷாப்பே உட்கார்ந்து இருந்தது. இதெல்லாம் உன் நண்பர்களும் அபிமானிகளும் கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொன்ன டம்பிள்டோர் ரொம்ப உற்சாகமா ஹாரியை பார்த்து சிரிச்சாரு. நிலவரையில உனக்கும் ப்ரொஃபசர் குவிரிலுக்கும் நடுவுல என்ன நடந்ததுங்கிறது பெரிய ரகசியமாவே இருந்ததால அது தானாவே மொத்த ஸ்கூலுக்கும் தெரிய வந்துடுச்சு. அநேகமா உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் மிஸ்டர் ஃப்ரெட் அண்ட் ஜார்ஜ் வீஸ்லிஸ் தான் உனக்கு டாய்லெட் சீட்ஸ் அனுப்பி இருக்கணும்னு நினைக்கிறேன். அநேகமா உன்னை சந்தோஷப்படுத்தவா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனா மேடம் ப்ராம்ஃபி அதை சுகாதார குறைவா நினைச்சு புடுங்கி வச்சுட்டாங்க. நான் எவ்வளோ காலமா இங்க இருக்கேன்? 3 நாளா. உனக்கு சுயநினைவு வந்தது தெரிஞ்சா மிஸ்டர் ரொனால்ட் வீஸ்லியும் மிஸ் கிரேஞ்சரும் ரொம்பவே நிம்மதி அடைவாங்க. அவங்க 2 பேரும் தான் உன்னை நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்டாங்க. ஆனா சார், அந்த கல்லு நீ அதை விடவே மாட்ட போலையே. சரி, அந்த கல்லு ப்ரொஃபசர் குவிரிலால உன்கிட்ட இருந்து அதை எடுக்கவே முடியல. கூடவே அப்படி நடக்கிறத தடுக்கிறதுக்காக தான் நானும் சரியான நேரத்துல வந்து சேர்ந்தேன். ஆனா நீயும் தனியாவே சிறப்பா சமாளிச்சங்கிறத நான் சொல்லியே ஆகணும். நீங்க அங்க வந்துட்டீங்களா? ஹெர்மைனி அனுப்பின ஆந்த உங்களுக்கு செய்தி கொண்டு வந்ததா? அநேகமா நாங்க காத்துலயே ஒருத்தங்க கடந்து போயிருப்போம்னு நினைக்கிறேன். நான் லண்டன் அடைஞ்ச அடுத்த நிமிஷமே நான் இருக்க வேண்டிய இடம், நான் எங்க இருந்து கிளம்புனோ அந்த இடம் தாங்கிறது எனக்கு தெளிவா தெரிஞ்சது. நான் சரியான நேரத்துக்கு வந்து குவிரில பிடிச்சு தள்ளி விட்டுட்டேன். அது நீங்களா? தாமதமா வந்துட்டேனோன்னு நான் ரொம்பவே பயந்துட்டேன். இன்னும் கொஞ்ச நேரம் தாமதமாகி இருந்தாலும் அவன் கிட்ட இருந்து அந்த கல்லை காப்பாத்தி இருக்க முடியாது. நான் பயந்தது அந்த கல்லுக்காக இல்ல ஹாரி, உனக்காக. நீ பண்ணின முயற்சியால உன்னோட உயிருக்கே ஆபத்தாகி இருக்கும். சில நிமிஷம் அப்படி எதுவும் ஆகிடுச்சோன்னு நான் ரொம்பவே பயந்துட்டேன். அப்புறம் அந்த கல்லு அதை அழிச்சாச்சு. அழிச்சாச்சா அப்படின்னு ஹாரி புரியாம கேட்டான். அப்போ உங்க ஃப்ரெண்டு நிக்கோலஸ் ஃப்ளமெல்? ஓ, உனக்கு நிக்கோலஸை பத்தியும் தெரியுமா அப்படின்னு டம்பிள்டோர் ரொம்ப உற்சாகமா கேட்டாரு. எல்லா தகவல்களையும் கச்சிதமா தெரிஞ்சு வச்சிருக்க போலயே. நிக்கோலஸும் நானும் சேர்ந்து ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி இதுதான் சரியா இருக்குன்ற ஒரு முடிவுக்கு வந்தோம். அப்போ அவரும் அவரோட வைஃபும் இறந்துடுவாங்க இல்ல? அவங்களுக்கு வேண்டிய அளவு அமுதத்தை அவங்க சேகரிச்சு தான் வச்சிருக்காங்க. ஆனா அதுக்கப்புறம் ஆமா, அவங்க இறந்துடுவாங்க தான். ஹாரி முகத்துல இருந்த ஆச்சரியத்தை பார்த்து டம்பிள்டோர் புன்னகை பூத்தாரு. உன் வயசுக்கு இதை கேட்க நம்ப முடியாத மாதிரி தான் இருக்கும். ஆனா நிக்கோலஸையும் பெருநிலையும் பொறுத்தவரை ஒரு ரொம்ப நீண்ட நாளை முடிச்சுட்டு படுக்கைக்கு போற மாதிரி தான் இருக்கும். இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு ஒழுங்கமைக்கப்பட்ட மனசை பொறுத்தவரை மரணம்ங்கிறது மற்றும் ஒரு பெரிய சாகச பயணமா தான் தோணும். எல்லாத்தையும் தாண்டி பெரிய விஷயமா நினைச்சு அநேகமான மனுஷங்க தேர்ந்தெடுக்கிற 2 விஷயம் எவ்வளோ அதிகமா முடியுமோ அந்த அளவுக்கு செல்வ வளமும் நீண்ட நெடும் ஆயுளும் தான். மனுஷங்க ஏதோ ரொம்ப சாமர்த்தியமா செயல்பட்டு அது 2ஐயும் தேர்ந்தெடுப்பாங்க. ஆனா பிரச்சனை என்னன்னா அதுவே அவங்களுக்கு சாபமா போயிடுறது தான். ஹாரி பேசுறதுக்கு வார்த்தையே இல்லாம படுத்திருந்தான். டம்பிள்டோர் சீலிங்க பார்த்து லேசா சிரிச்சபடி ஏதோ ஒரு பாட்டை ஹம் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. சார், நான் என்ன யோசிச்சுட்டு இருந்தேன்னா சார், ஒருவேளை அந்த கல்லே இல்லாம போயிட்டாலும் அதாவது யூனோஹூ, அவனை வோல்டமோர்ட்னே பேர் சொல்லி கூப்பிடு ஹாரி. அதுக்கு நீ என்ன பேர் இருக்கோ அதை சரியா சொல்லணும். ஒரு விஷயத்தோட பேரை சொல்றதுக்கே பயந்தா அது மேல இன்னும் பயம் அதிகரிக்க தானே செய்யும். ஆமா சார். சரி, வோல்டமோர்ட் வேற ஏதாவது ஒரு வழியில திரும்பி வர பாப்பான்ல? அதாவது அவன் இன்னும் போகல, ஆமா தானே? இல்ல ஹாரி, அவன் மொத்தமா அழிஞ்செல்லாம் போகல. அவன் நிச்சயம் எங்கேயாவது அலைஞ்சுக்கிட்டு தான் இருப்பான். வேற ஏதாவது ஒரு உடம்ப தேடி அது கூட ஒட்டுண்ணியாவது வாழலான்னு. முழுசா உயிருள்ள ஒரு உடம்பா அவன் இல்லாத வர அவன் எப்படி கொல்லப்பட முடியும்? அவன் குவிரில சாக விட்டுட்டான். அவனோட எதிரிகளுக்கு காட்டுற கொஞ்ச நஞ்ச கருணையை தான் அவனோட ஆதரவாளர்களுக்கும் அவன் காட்டுவான் போல. ஆனாலும் ஹாரி, அவனோட முழு சக்திகளை பெற்று அவன் திரும்பி வரதை நீ இப்போதைக்கு தள்ளி போட்டிருக்க. இனி வர காலங்கள்லயும் வெற்றியோ தோல்வியோன்ற நினைப்புல அவனை எதிர்த்து சண்டை போடுறவங்க இதே போல அவனை தடுத்து கூட நிறுத்தலாம்.
இதே மாதிரி ஒவ்வொரு தடவையும் திரும்ப திரும்ப அவன் தடுத்து நிறுத்தப்பட்டுக்கிட்டே இருந்தா யாருக்கு தெரியும், எப்பவுமே அவனோட சக்திகள் அவனுக்கு திரும்ப கிடைக்காமலே போயிடலாம் இல்லையா? ஹாரி தலையாட்டிட்டு சட்டுன்னு அமைதியானான். ஏன்னா இந்த பேச்சு அவனுக்கு மறுபடியும் அவனோட தலையை வலிக்க வச்சது. அதுக்கப்புறமா, சார், எனக்கு இன்னும் சில விஷயங்களை பத்தி தெரியணும், உங்களால சொல்ல முடியுமா? எனக்கு சில உண்மைகளை பத்தி தெரிஞ்சுக்கணும். உண்மை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெருமூச்சு விட்ட டம்பிள்டோர், அது ரொம்ப அழகான அதே சமயம் பயங்கரமான விஷயம், அதை ரொம்ப கவனமா கையாளணும். ஆனாலும் உன்னோட கேள்விகளுக்கு நான் பதில் சொல்றேன். ஒருவேளை எனக்கு சரியான காரணம்னு பட்டுச்சுன்னா நான் பதில் சொல்லாமலும் போவேன். நீ அதுக்காக என்னை மன்னிச்சுக்கோ. ஆனா நிச்சயமா நான் போய் சொல்ல மாட்டேன். ஓகே சார். வோல்டமோர்ட் சொன்னா அவன் என்ன கொல்றதை தடுத்ததுனால தான் என் அம்மாவை அவன் கொல்ல வேண்டியதா போச்சுன்னு. ஆனா முதல்ல ஏன் அவன் என்ன கொல்ல பார்க்கணும்? இந்த தடவை டம்பிள்டோர் ஒரு நீண்ட பெருமூச்சு விட்டாரு. நீ முதல்ல கேட்டது என்னால சொல்ல முடியாது, அதுவும் இன்னைக்கோ இப்போவோ இல்லை. ஒரு நாள் உனக்கு தெரிய வரும். அதனால இப்போதைக்கு நீ அதை பத்தி எதுவும் யோசிக்காத ஹாரி. நீ வளர்ந்த அப்புறம் எனக்கு நல்லா தெரியும், நீ அதை கேட்கவே விரும்ப மாட்ட. சரியான நேரம் வர்றப்போ நீ தானாவே தெரிஞ்சுப்ப. இதுக்கு மேல இதை பத்தி கேட்க கூடாதுன்னு ஹாரிக்கு தெரிஞ்சது. ஆனா குவிரிலால ஏன் என்ன தொட முடியல? உன்னை காப்பாத்துறதுக்காக தான் உங்க அம்மா இறந்து போனாங்க. வோல்டமோர்ட்க்கு எப்பவுமே புரியாம இருந்த ஒரு விஷயம் என்னன்னா அதுதான் அன்பு. உன் மேல உன் அம்மாவுக்கு இருந்த அளவிட முடியாத அன்பு, அதுக்கான அடையாளத்தை உன் மேல விட்டுட்டு போனதை அவன் உணரவே இல்லை. அது இந்த தழும்போ இல்ல உன் உடம்புல இருக்க வேற எந்த அடையாளமும் இல்லை. ஒருத்தங்களால நாம ரொம்ப ஆழமா நேசிக்கப்பட்டு திடீர்னு அவங்க இல்லாமலே போயிட்டாலும் அவங்களோட அந்த அன்பு நமக்கு நிரந்தரமான ஒரு பாதுகாப்பை கொடுக்கும். அது உன் உடம்பு முழுக்க உன் தோல்லையே இருக்கு. குவிரிலுக்கு அதிகமான வெறுப்பு, பேராசை, லட்சியம், தன்னோட ஆத்மால பாதிய வேற வோல்டமோர்ட் கூட பகிர்ந்துகிட்டு இருக்கான். அதனால உன்னை அவனால தொட முடியாது. ரொம்ப பரிசுத்தமான ஒரு விஷயத்தால பாதுகாக்கப்படுற ஒருத்தனை அவன் தொட்டா வலியும் வேதனையும் தான் அவனுக்கு மிஞ்சும். டம்பிள்டோர் இப்ப ஜன்னலுக்கு வெளியில இருந்த பறவைகளை ரொம்ப ஆர்வமா பாத்துக்கிட்டு இருந்தாரு. அந்த நேரத்துல ஹாரி கலங்கி இருந்த தன்னோட கண்களை தொடச்சுக்கிட்டான். அவனுக்கு மறுபடியும் குரல் வந்தப்போ, அப்புறம் அந்த இன்விசிபிலிட்டி கிளாக் அதை எனக்கு யார் அனுப்புனான்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டான். உன் அப்பா அதை என்னோட பொறுப்புல விட்டுட்டு போக வேண்டியதா ஆகிடுச்சு. உனக்கு அது ரொம்பவே பிடிக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்ன டம்பிள்டோர் ஹாரியை பார்த்து ஒரு தடவை கண் அடிச்சுட்டு, யூஸ்ஃபுல் திங்ஸ், உன் அப்பா இங்கே இருந்தப்போ கிச்சன் பக்கம் பதுங்கி போய் அங்கே இருக்கிற தின்பண்டங்களை எடுத்துட்டு வரதுக்காக அதிகமாக அதை உபயோகப்படுத்தினாரு. அப்புறம் இன்னொரு விஷயம் கேளு. அப்புறம் குவிரில் சொன்னாரு, ஸ்னேப், ப்ரொஃபஸர் ஸ்னேப் ஹாரி. ஆமாம், அவரு தான். குவிரில் சொன்னாரு, என் அப்பாவை அவர் வெறுத்ததால தான் என்னையும் அவர் வெறுத்ததா. அது உண்மையா? ஆமாம், அவங்க 2 பேரும் ஒருத்தங்களை ஒருத்தங்க வெறுத்தாங்க தான். எப்படி நீயும் மால்ஃபாயும் அது போல தான். அதுக்கப்புறமா உன் அப்பா ஸ்னேப் அவர் வாழ்நாளில் மறக்கவே முடியாத ஒரு விஷயத்த பண்ணிட்டாரு. என்னது? அவரோட உயிரை காப்பாத்தினாரு. ஆமாம் அப்படின்னு டம்பிள்டோர் ஏதோ ஆழ்ந்த சிந்தனையோட சொல்லிட்டு, மனுஷங்களோட மனசே ரொம்ப வினோதமாக தான் வேலை பார்க்கும் இல்லை? ப்ரொஃபஸர் ஸ்னேப்பால உன் அப்பா கிட்ட கடன் பட்டு வாழ்றதை ஏத்துக்கவே முடியல. இந்த வருஷம் ஃபுல்லா உன்னை காப்பாத்துறதுக்காக அவர் ரொம்பவே பிரயத்தனப்பட்டாருன்னு நான் நம்புறேன். அப்படி பண்றது மூலமா உன் அப்பா கிட்ட பட்ட கடனை தீர்த்துக்கலான்னு அவருக்கு தோணுச்சு போல. அப்புறம் அவரு திரும்ப போய் உன் அப்பாவை நினைவுகள்லயே நிம்மதியா வெறுப்பாரு. ஹாரி இதை புரிஞ்சுக்க முயற்சி பண்ணினான். ஆனா ஆழமா யோசிச்சது அவனுக்கு தலைவலியை உண்டு பண்ணதால அப்படியே நிறுத்திட்டான். அப்புறம் சார், இன்னொரு விஷயம். இன்னும் ஒண்ணுதானா? அந்த மிரர்க்குள்ள இருந்த ஸ்டோன் எப்படி என்கிட்ட வந்து சேர்ந்தது? எனக்கு ரொம்பவே சந்தோஷம். நல்ல வேளை நீ என்கிட்ட இதை கேட்ட. அது என்னோட புத்திசாலித்தனமான யோசனைகள்ல ஒண்ணு. உனக்கும் எனக்கும் மட்டுமே தெரிஞ்சதா இருக்கட்டும் இந்த விஷயம். அது என்னன்னா, யாருக்கு அந்த கல்லை கண்டுபிடிக்கணுமோ அவங்க அதை கண்டுபிடிப்பாங்க. ஆனா யார் அதை உபயோகப்படுத்த மாட்டாங்களோ அவங்களுக்கு அந்த கல் நிஜமாவே கிடைக்கும். மற்றவங்களுக்கு அந்த கண்ணாடியில் அவங்களோட பிம்பம் நிறைய தங்கத்தை உருவாக்குறதையும் அமுதத்தை குடிக்கிறதையும் சும்மா பார்க்க மட்டும்தான் முடியும். இப்படிதான் என்னோட மூளை என்னையே பல சமயம் ஆச்சரியத்துல உள்ளாக்கிடுது. சரி, இதோட கேள்விகள்லாம் போதும். நீ ஏன் இங்க இருக்கிற ஸ்வீட்ஸ் எல்லாம் சாப்பிட தொடங்க கூடாது? பர்ட்டி போட்ஸ் எவ்ரி ஃப்ளேவர் பீன்ஸ். நான் சின்ன வயசா இருந்தப்போ எதிர்பாராத விதமா வாமிட் ஃப்ளேவர்ட் ஒன்ன கடந்து வர மாதிரி ஆயிடுச்சு. அப்பையில இருந்து எனக்கு இதை கண்டாலே பயம்தான். அதுக்கப்புறம் எனக்கு இது பிடிக்கிறதே இல்லை. ஆனா இப்போ இந்த நைஸ் டாஃபியை சாப்பிட்றது மூலமா எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறேன். என்ன சொல்ற அப்படின்னு சிரிச்சபடியே கோல்டன் ப்ரௌன் பீனை எடுத்து வாயில போட்டாரு. சட்டுன்னு தொண்டையை அடைச்சபடியே ஏர்வாக்ஸ் அப்படின்னு கத்துனாரு. ஹெட்னஸ் மேடம் ப்ராம்பி ரொம்பவே நல்ல பெண்மணி, ஆனா ரொம்ப கராரானவங்க. 5 நிமிஷம் அப்படின்னு ஹாரி ரொம்பவே கெஞ்சி கேட்டான். முடியவே முடியாது. நீங்க ப்ரொஃபஸர் டம்பிள்டோர் எல்லாம் உள்ள விட்டீங்களே. நிச்சயமா, அவர் ஹெட் மாஸ்டர். அது முற்றிலும் வேற. நீ ரெஸ்ட் எடுக்கணும். நான் ரெஸ்ட் எடுத்துட்டு தான் இருக்கேன். பாருங்க, நான் படுத்திருக்கேன், நல்லா தான் இருக்கேன்.
ஹோ கோ ஆன் மேடம் ப்ராம்ஃபி. சரி சரி, ஆனா 5 நிமிஷம்தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரானையும் ஹெர்மாயினியும் உள்ள விட்டாங்க. ஹாரி அப்படின்னு கத்திக்கிட்டு ஹெர்மாயினி மறுபடியும் ஹாரியை கட்டி பிடிக்கிறதுக்கு தயாரா ஓடி வந்துகிட்டு இருந்தா. நல்ல வேளையா அவ தன்னைத்தானே கட்டுப்படுத்திக்கிட்டதை நினைச்சு ஹாரிக்கு சந்தோஷம்தான். ஏன்னா அவனுக்கு தலையில இன்னுமே வலி இருந்தது. ஹாரி நீ நல்லா ஆயிடுவேன்னு நாங்க உறுதியா நம்பணும். ஆனா டம்பிள்டோர் தான் ரொம்ப பயப்பட்டாரு. மொத்த ஸ்கூலும் இதை பத்தி தான் பேசிக்குது தெரியுமா அப்படின்னு சொன்ன ரான், உண்மையா என்னதான் நடந்தது சொல்லு அப்படின்னு கேட்டான். சில அரிதான சமயங்கள்ல கொடூரமான வதந்திகளை விட உண்மை கொஞ்சம் அதிகமான வியப்பாவும் சுவாரஸ்யமாவும் அமைஞ்சிடுது. ஹாரி எல்லாத்தையும் பத்தி சொன்னான். குவிரில், மிரர், அந்த கல்லு, வால்டமோர்ட். ரானும் ஹெர்மாயினியும் நல்லாவே கவனிச்சாங்க. சரியான சந்தர்ப்பங்கள்ல ஆச்சரியப்பட்டு அதிர்ச்சி அடைஞ்சுன்னு. ஹாரி குவிரிலோட டர்பன்குள்ள உண்மையா என்ன இருந்ததுன்னு சொன்னப்ப ஹெர்மாயினி பயத்துல சத்தமா அலறிட்டா. எல்லாத்தையும் சொல்லி முடிச்சப்புறம் கடைசியா, அப்ப அந்த ஸ்டோன் போயிடுச்சா, அப்ப ஃப்ளமேல் செத்துடுவாரா அப்படின்னு ரான் கேட்டான். நானும் அதையே தான் கேட்டேன். ஆனா டம்பிள்டோர் என்ன நினைக்கிறாருன்னா, அவரு ஏதோ ஒன்று சொன்னாரு. ஒரு நேர்த்தியான மனசை பொறுத்தவரை மரணம்ங்கிறது மற்றும் ஒரு சிறப்பான சாகசம்னு சொன்னாரு. பாத்தியா, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல, அவர் எப்பவுமே இப்படிதான் விசித்திரமானவர் அப்படின்னு டம்பிள்டோரை நினைச்சு ஆச்சரியம் விலகாம ரான் சொன்னான். சரி, உங்க 2 பேருக்கும் என்ன ஆச்சு அப்படின்னு ஹாரி கேட்டான். நான் பத்திரமா வந்து சேர்ந்துட்டேன். ரானை கூட்டிட்டு வரதுக்கு தான் கொஞ்சம் நேரம் எடுத்துருச்சு. அப்புறம் நாங்க டம்பிள்டோரை காண்டாக்ட் பண்றதுக்காக அவுலரியை நோக்கி ஓடினப்போ என்ட்ரன்ஸ் ஹால் கிட்டேயே அவரை சந்திச்சிட்டோம். ஆனா அவருக்கு ஏற்கனவே எல்லாமே தெரிஞ்சிருந்தது. ஹாரி அவனை பின்தொடர்ந்து போயிருக்கான்ல அப்படின்னு கேட்டபடியே அவர் அவசரமா 3rd ஃப்ளோரை நோக்கி ஓடிட்டாரு. நீ இதை பண்ணணும்னு தான் அவர் நினைச்சாருன்னு உனக்கு தோணுதா? உன் அப்பாவோட கிளாக் உனக்கு அனுப்பி வச்சது, அப்புறம் மற்ற எல்லாத்தையும் வச்சு. அப்படியா அப்படின்னு ஹெர்மாயினி ரொம்ப சத்தமா சொல்லிட்டு, அவர் அப்படி எதுவும் பண்ணியிருந்தாருன்னா நான் உறுதியா சொல்லுவேன், இது ரொம்ப மோசமான விஷயம். நீ ஏதோ அதிர்ஷ்டவசமா தான் உயிர் தப்பி வந்திருக்க, இல்லைன்னா அவ்வளோதான். இல்ல, அப்படியெல்லாம் இருக்காது அப்படின்னு ஹாரி ஏதோ யோசனையோட சொன்னான். ஒரு விசித்திரமான ஆள் டம்பிள்டோர். அநேகமா எனக்கு அவர் ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்ப்போம்னு நினைச்சதாதான் எனக்கு தோணுது. இங்க நடக்கிற எல்லாமே அவருக்கு ஏற்கனவே தெரிஞ்சுதான் இருக்கு. உங்களுக்கு தெரியுமா? நாம முயற்சி பண்ணி பார்க்க போறோங்கிறத பத்தி அவர் ஏற்கனவே கணிச்சிருக்கணும். நம்மள தடுத்து நிறுத்துறதுக்கு பதிலா நமக்கு வேண்டிய உதவிகள் எல்லாம் செஞ்சு அவர் நமக்கு பாடம் தான் கத்து கொடுத்துருக்காரு. அந்த மிரர் எப்படி வேலை பார்க்கும்னு அவர் என்ன தெரிஞ்சுக்க வச்சது ஏதோ எதிர்பாராம நடந்ததுன்னு எனக்கு தோணல. என்னால முடிஞ்சா வால்டமோர்ட்டை நான் எதிர்கொள்றது என்னோட உரிமைன்னு அவர் நினைச்சதுதான் இதுக்கு முன்னாடி நடந்த விஷயத்துக்கெல்லாம் காரணமோன்னு தோணுது. நிச்சயமா டம்பிள்டோர் பண்ணா சரியாதான் இருக்கும் அப்படின்னு ரான் ரொம்ப பெருமையா சொல்லிட்டு, நல்லா கவனி, நாளைக்கு எண்ட் ஆஃப் த இயர் ஃபீஸ்டுக்கு நீ நிச்சயமா எப்படியாவது வந்துடு. பாயிண்ட்ஸ் எல்லாம் போட்டு முடிச்சாச்சு. ஸ்லிதரின் தான் வின் பண்ணிருக்கு. லாஸ்ட் குவிடிச் மேட்சை வேற நீ மிஸ் பண்ணிட்டியா? நீ இல்லாம ராவன்க்ளா நம்மள துவைச்சு எடுத்துடுச்சு. ஆனா சாப்பாடு ரொம்ப நல்லா இருக்கும். சரியா அந்த நேரம் பார்த்து மேடம் ப்ராம்ஃபி சட்டுன்னு வேகமா உள்ள வந்தாங்க. ஏற்கனவே 15 நிமிஷம் ஆயிடுச்சு, முதல்ல வெளில போங்க அப்படின்னு அவங்க ரொம்ப உறுதியா சொல்லி அவங்கள துரத்தி விட்டாங்க.